நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இது அடுத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். அது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் அது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கியும் விளைவிக்காமல் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசித்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும், ஒரு இரக்கம் அப்படின்றது இருக்கணும். அடுத்தது கின்சுகி. கின்சுகி அப்படின்றது ஒரு கலை. அந்த கலை என்ன செய்வாங்க அப்படின்னா, உடைஞ்சி போன பானைகளை தங்கத்தை வச்சு ஒட்டி அதை ஒரு விலை உயர்ந்த ஒரு கலைப்பொருளாக மாற்றுறது தான் கின்சுகி. இது நமக்கு எதை சொல்லித்தருது அப்படின்னா, நம்ம எல்லாருமே உடைந்து போகக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும். உடைந்து போயிட்டோம் அப்படின்னா, உடைந்து போனதுக்கப்புறம் மீண்டு வரணும். அப்படி மீண்டு வந்தோம் அப்படின்னா, உடைந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பெரிய நபராக இருந்தோமோ அதை விட பல மடங்கு பெரிய நபராக நம்மளால் மாற முடியும். ஸோ உடைந்து போகிறதுன்றது சாதாரணம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பொருளாக உங்களால் மாற முடியும். அடுத்தது கேன்சோ. கேன்சோ அப்படின்றது இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மினிமலிசம் அப்படின்ற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம